ஹலோ ட்ரேடர்ஸ், வெல்கம் பேக் டு பில்லியனர் பாத். ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இன்னைக்கு மிட் கேப்பில் ஒரு சிங்கிள் ட்ரேடில் வந்து ஒரு 7K ப்ராஃபிட் வந்து புக் பண்ணியிருந்தேன் 15 மினிட்ஸில். ஸோ அதை எப்படி எடுத்தோம் அப்படிங்கிற மாதிரி பார்த்துடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம மிட் கேப்போட 1 மினிட் கேண்டில் ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டாக வந்து என்னென்னா, மார்க்கெட் வந்து மிட் கேப் கேப் அப் தான் ஆயிருந்தது. ஒரு என்ட்ரி வந்து இன்டியூஸ்மெண்ட் எடுத்ததுக்கப்புறம் போகலாம் அப்படிங்கிற மாதிரி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன். பட் என்ன ஆயிருந்துச்சுன்னா வந்து மார்க்கெட் வந்து ப்ரீவியஸ் டேவோட ஹையில் வந்து லிக்விடிட்டி ஸ்வீப் ஆயிருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு கன்ஃபர்மேஷன் என்ட்ரி கிடச்சதுக்கப்புறம் அரௌண்ட் 13,159 மேலே வந்து ஒரு க்ளோசர் கொடுக்கவும், ஸோ மார்க்கெட் வந்து மேலே தான் திரும்ப போகுது அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கிடச்சிச்சு. ஸோ அதனால் வந்து நான் இங்கே ஒரு என்ட்ரி போயிருந்தேன், பை என்ட்ரி போயிட்டு இது கீழே ஸ்டாப் லாஸ் வச்சுருந்தேன். அரௌண்ட் 13,135 கீழே வந்து ஸ்டாப் லாஸ் வச்சுருந்தேன். டார்கெட் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன்னா, நம்ம முன்னாடி 15 மினிட்ஸ் கேண்டில் சோச்சு வரைஞ்சிருந்த மாதிரி 13,281 கிட்ட வந்து நான் வந்து டார்கெட் வச்சுருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒரு 2 லாட்ஸ் வந்து என்ட்ரு ஆயிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு நல்ல புல் மூவ்மெண்ட் கொடுக்கவும் அனதர் 2 லாட்ஸ் வந்து நான் என்ட்ரி கொடுத்துட்டேன். கீழே லாஸ் வர மாதிரி வந்துருந்தப்ப ஸோ இன்னொரு 2 லாட் வந்து ஆட் பண்ணியிருந்தேன். ஸோ ஓவராலாக வந்து 4 லாட்ஸ் வந்து நான் ஹோல்டு பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறமா வந்து மார்க்கெட் வந்து ஒரு நல்ல புல் மூமெண்ட்டு ப்ரீவியஸ் ஹையோட பிரேக் அவுட் பண்ணதுக்கப்புறம் ஓரளவு ப்ராஃபிட் வந்ததுக்கப்புறம் நான் வச்சுருந்த ஹோல்டிங்கில் ஒரு 0.5% வந்து நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து அரவுண்ட் 13,200 கிட்ட வந்து வரும்போது நான் வந்து என்னோட ஓவரால் பொசிஷனை வந்து நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். நான் வந்து டாப் வரைக்கும் நான் வந்து ஹோல்டு பண்ணலை. ஏன் அப்படின்னா, எனக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண ப்ராஃபிட் வந்து நான் எவ்வளோ வச்சுருந்தேன்னா 5K தான் வந்து நான் ப்ராஃபிட் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன். பட் எனக்கு வந்து ஒரு 7K வந்துருந்ததுனால எனக்கு ப்ராஃபிட் போதும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து எக்ஸிட் பண்ணிட்டேன். ஸோ நம்ம எப்பயுமே வந்து எக்ஸாக்ட் டார்கெட் வந்து ஃபுல்லாகவே வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. மார்க்கெட் வந்து திரும்ப விழுந்துட்டு கூட மேலே போகலாம். ஈவன் இன்றைக்குமே பார்த்தீங்கன்னா வந்து கீழே வந்து இந்த ஏரியா கீழே வந்து அது பிரேக் அவுட் கொடுக்கவே இல்லை, ஃபுல்லாகவே வந்து சைட்வேஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலை வந்து என்ன ஆகும்னா, நம்ம வந்த ப்ராஃபிட்டையுமே நம்ம மிஸ் பண்ணிடுவோம். ஸோ அதனால வந்து எனக்கு ஓரளவு ப்ராஃபிட் வந்துச்சு, நான் டார்கெட் வந்து புக் பண்ணிட்டேன். ஸோ இன்கேஸ் நீங்கள் வந்து மேலே வரைக்கும் ஹோல்டு பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அது எக்ஸ்பைரி டேட். ஸோ இன்கேஸ் நீங்கள் வந்து மேலே வரைக்கும் ஹோல்டு பண்ணணும், 13,280 வரைக்கும் ஹோல்டு பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒரு 0.5% முன்னாடியே நீங்கள் ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ண டார்கெட்டில் பாதி வரைக்கும் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண ப்ராஃபிட்டில் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண டார்கெட்டில் ஒரு 50% வந்துருச்சுனாவே நீங்கள் உங்களோட பொசிஷன்லேயே வந்து 50 ஹோல்டு எக்ஸிட் பண்ணிவிடுங்க. ஸோ எக்ஸிட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் தாராளமாக வந்து ஹோல்டு பண்ணலாம். இன்கேஸ் நான் வந்து இங்கே என்ட்ரு ஆயிருக்கேன், ஸோ நான் வந்து 10K வந்து ப்ராஃபிட் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ எனக்கு 50% ப்ராஃபிட் வந்துருச்சுன்னா என்னோட பொசிஷன்லேயே வந்து நான் வந்து 50 to 75% வந்து நான் எக்ஸிட் பண்ணிடுவேன். ஸோ என்னோட பேலன்ஸில் வந்து 25 to 50% தான் வந்து இங்கேருந்து இங்கே வரைக்கும் நான் ஹோல்டு பண்ணுவேன். ஸோ நான் இன்னைக்கு எடுத்த முடிவு வந்து கரெக்டாக இருந்துச்சு. ஏன்னா நான் 7K போதுன்னு நான் எக்ஸிட் பண்ணிட்டேன். பட் என்னோட எக்ஸ்பெக்டேஷன் 5K தான். பட் 7K வந்து எனக்கு ப்ராஃபிட் கொடுத்ததுனால நான் இங்கேயே எக்ஸிட் பண்ணிட்டேன். அன்ஃபார்ச்சுனேட்லி நான் எக்ஸிட் பண்ண உடனே வந்து மார்க்கெட் கீழே விழுந்துருச்சு. ஸோ விழுந்தாலும் திரும்பி மேலே என்ட்ரி போயிருந்துச்சு. நான் இங்கே எதுவும் என்ட்ரி போகல. எனக்கு வந்து ப்ராஃபிட் போதும் அப்படிங்கிறதுனால நான் வந்து சிஸ்டமே லாக் ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு எண்ட் ஆஃப் த டே பார்க்கும்போது எனக்கு 7,300 வந்து எனக்கு ப்ராஃபிட் கொடுத்துருந்தது.
ஸோ நம்மளோட சேனல்ல எல்லா இண்டிசஸோட டெக்னிக்கல் அனாலிசிஸ் அண்ட் லெவல்ஸ் வந்து நம்ம டெய்லி ஒரு வீடியோ மேக் பண்ணி போடுவோம். ஸோ அதை வந்து நீங்க பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். தேங்க்யூ கைஸ். தேங்க்யூ பாய்.